ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, வரக்கூடிய இந்த 2025ஆம் புத்தாண்டுல கன்னி ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான கிரக பெயர்ச்சிகளும், கிரக அமைப்புகளும் அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க. இந்த வருஷம் ரொம்பவே ஸ்பெஷலா தாங்க இருக்க போகுது. ஏன்னா 3 கிரக பெயர்ச்சிகள் நடக்க போகுது. புதுசா பிறக்கக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டுல மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மே 15ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுக்கு அடுத்ததா தொடர்ந்து வரக்கூடிய மே 18ஆம் தேதி மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கும், கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாம நவம்பர் 29ஆம் தேதியிலிருந்து மே 18ஆம் தேதி வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் சனியும் ராகுவும் சேர்ந்து தாங்க மீன ராசியில சஞ்சாரம் செய்யறாங்க. இது மாதிரியான நவகிரகங்களின் பயிற்சி காரணமா 12 ராசிக்குமே கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய 2025ஆம் வருஷம் தாங்க நடக்க போகுது. நியூ இயர் வரத்துக்கு இன்னும் 10 நாள் தாங்க இருக்குது. இந்த புது வருஷத்துலயாவது மாற்றங்கள் உள்ளதா அப்படின்னு தாங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க கன்னிராசிக்காரங்க. ராகு கேது பயிற்சியால பணமழை கொட்ட போகுதுங்க உங்களுக்கு. நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே இப்ப விடிவு காலம் தான் பிறக்க போகுது. 2025ல கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. கூடவே இந்த ராகு கேது பயிற்சியால விரத்தி மனப்பான்மையில இருந்து வெளியில வந்துடுவீங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்னாடி உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. கெடு கிரகங்கள் மறைவு இடத்துல இருக்கிறதுனால பவர்ஃபுல்லா இருக்குங்க. உங்களுக்கு சண்டை வந்தா கூட அதெல்லாமே சமாளிச்சிடுவீங்க சீக்கிரமா. கன்னி ராசியில உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களும், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதங்களும் கொண்ட நட்சத்திரங்கள் தாங்க அமைஞ்சிருக்குது. புதன் பகவானை ராசி அதிபதியா கொண்டவங்க தாங்க இந்த கன்னிராசிக்காரங்க. பொதுவாகவே இந்த கன்னிராசிக்காரங்க ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இந்த வருஷம் ஓய்வு எடுக்கிறதுக்கு கூட முடியாம படாத பாடு பட போறீங்க. மனதைரியம் அதிகம் இருக்கீங்க. அதனால பணம் தேவையான எல்லாத்தையுமே சமாளிச்சிடுவீங்க. சோம்பேறித்தனம் எல்லாமே மூட்டை கட்டி வச்சுட்டு சுறுசுறுப்பா தாங்க வேலை செய்ய போறீங்க. உங்களோட தாய்வழி உறவுல சுமூகமான நிலையெல்லாம் ஏற்பட போகுதுங்க. புதிய வண்டி வாகனம் ஏதாவது வாங்குறதுக்கான வாய்ப்பு கூட அமைய போகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா யாரையுமே எடுத்தெறிஞ்சு பேசாம இருக்கிறது நல்லதுங்க. பெரியவங்களை மதிச்சு அனுசரித்து நடந்துக்கோங்க. புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குதுங்க. சிலருக்கு விருது, பட்டம் இது மாதிரின்னு கிடைக்கிறதுக்கு யோகம் கூட இருக்குது. சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை கூட சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குவீங்க. இந்த கன்னிராசிக்காரங்களோட குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் உங்கள் பேச்சு கேட்டு நடந்துக்குவாங்க. இது கூடவே குரு பார்வை ராசி லக்னத்துல இருந்து 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துல துணை ராசியில விளைறதுனால காசு பணத்துக்கு எந்த ஒரு பஞ்சமுமே இருக்காதுங்க. பணவரவு அதிகமா தான் உங்களுக்கு இருக்க போகுது. வீட்டுல திருமணம் இது மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்க போகுதுங்க. ஏன்னா கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சனி வரது கண்டக சனி அப்படின்னு பேருங்க. அதுக்கு நீண்ட நாளா தடைப்பட்டு இருந்த திருமணம் எல்லாமே இப்ப நடக்க போகுதுங்க. ஏற்கனவே திருமணம் ஆனவங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேத்துக்குள்ளேயும் ஏதாவது பிரச்சனையெல்லாம் வரலாங்க. கோபப்படாம அனுசரிச்சு போக கத்துக்கோங்க. இது கூடவே சுயதொழில் யாராவது செய்யறீங்க அப்படின்னா அதுல நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்க போகுதுங்க. அடுத்தவங்களோட சொத்தை பராமரிக்கிறதுல யோகம் கூட உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளா நீங்க செய்யாம இருந்த விடுபட்டு போன குலதெய்வ பிரார்த்தனை எல்லாமே இந்த டைம் நிறைவேற்ற போறீங்க. குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க. சில பேத்துக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்றதுக்கான யோகம் கூட கிடைக்க போகுதுங்க. இந்த வருஷம் ரொம்ப நாளா உங்களோட மனதை உறுத்திக்கிட்டு இருந்த விவகாரத்துல எல்லாமே நல்ல ஒரு முடிவு எடுக்க போறீங்க. உங்களோட ஞாபக சக்தியால முக்கியமான தருணங்கள்ல சமயோஜிதமா யோசிச்சு குடும்பத்துல பாராட்டு கூட கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களோட பொருளாதார பிரச்சனை எல்லாமே தீரப்போகுதுங்க. கூடவே கடன் பிரச்சனை எல்லாமே உங்க கட்டுக்குள்ள வந்துடும். நீண்ட நாட்களா இருந்து வந்த சுணக்க நிலை எல்லாமே அடியோர மாறி உங்க நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு 2025ஆம் நியூ இயர்ல கேதுவின் பிடி விலகுறதுங்க. அதனால உங்களோட தொழில் முன்னேற்றமும் அதன் மூலமா நிதி நிலையில வளர்ச்சியும் புதிய வாய்ப்புகளும் நீங்க எதிர்பார்க்கலாங்க. கடந்த 8 மாசமா ராசி லக்னத்துல கேது பயணிச்சிருந்தாருங்க. அஸ்தம் நட்சத்திரத்துல தான் இருந்தாரு. ராகு கேது உத்திரத்தை தாண்டி வெளியில போறப்ப உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்க போகுதுங்க. இந்த 2025ல ராசி லக்னத்துல இருந்து கேது கிளம்பி விரயஸ்தானத்துக்கு போறதுனால அமோகமான மாற்றத்தை எல்லாமே நீங்க பார்க்க போறீங்க. ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட உடல்நிலையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுங்க. இதனால
நாள் வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தாலுமே கூட அது எல்லாமே இப்போ சரியாகிடும். சோம்பேறித்தனம் எல்லாமே தீர்ந்து சுறுசுறுப்பாக தாங்க வேலையெல்லாம் பார்க்க போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்க போகுதுங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து 10ஆம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லது இல்லைனாலுமே கூட ஒரு சிலருக்கு வந்து இடமாற்றம் எல்லாம் ஏற்படுங்க. புதிய வேலை கிடைக்கும், தள்ளி போன பதவி உயர்வு இதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஆஃபீஸ் தொடர்பான உங்களோட புதிய எண்ணங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நீங்கள் செயல்படுத்துவீங்க. உங்கள் கூட வேலை செய்கிறவங்கள உங்ககிட்ட ஒத்துமையாக தாங்க இருக்க போகிறாங்க. அவங்க கிட்ட விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலையை தேடாதீங்க. கவர்மெண்ட் இல்லைன்னா ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த டைம் வந்து மந்த நிலை எல்லாமே நீங்கள் சுறுசுறுப்பாக தாங்க செயல்பட போகிறீங்க. உங்களோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட நல்ல பேர் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. அதனால் உங்களோட திறமையை வந்து அதிகமாக வளர்த்துக்கிட்டு அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுத்துக்குவீங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தா உத்தியோகத்தில் வந்து திருப்தி நிலை தாங்க ஏற்படும். நல்ல பேர் எடுப்பீங்க. ஒரு சிலருக்கு வந்து மேலிடத்துல இருந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான சான்ஸ் கூட கிடைக்க போகுதுங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு வந்து பொருளாதாரம் நல்லா தாங்க இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயம் கூட ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. புதுசாக வண்டி வாகனம் ஏதாவது வாங்கி அதன் மூலமாக லாபம் வருமானம் இதெல்லாமே கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் வந்தாலுமே கூட அதோட முடிவு வந்து உங்களுக்கு சாதகமாக தாங்க அமையும். பார்ட்னர்ஸ் வந்து உங்களோட பொறுப்பில் பங்கெடுத்துக்கிட்டு வேலையை வந்து பாதியை உங்களுக்கு குறைச்சி கொடுப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 6க்கு வரதுனால சவால்களை தாண்டி தாங்க வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. உடல்நிலை பாதிப்பு, கடன், துன்பம், எதிரிகளோட பயம் இது எல்லாமே தீரப்போகுதுங்க. ராசியில இருந்த கேது பகவான் வந்து 12ஆம் வீட்டுக்கு இடம்பெயர்றதுனால நன்மைகள் எல்லாமே உண்டாக போகுது. இந்த கன்னிராசிக்காரங்க பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல குடும்பத்துல வந்து அனுகூலமான நிலை தாங்க இருக்க போகுது. உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க. அது கூடவே ஆடை ஆபரணம் இது மாதிரியான பொருள் எல்லாம் வாங்கி வச்சு நீங்க சந்தோஷம் அடைய போறீங்க. உங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து இணக்கமா தாங்க இருப்பாங்க. பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அவங்க சொல்றபடி நடந்துக்கிட்டீங்கன்னா குழப்பமான சூழ்நிலையிலிருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். இதுவே அரசியல் துறையில இருக்கிறீங்க அப்படின்னா மக்கள் நல பணியில வந்து கவனமா இருங்க. பேர் புகழ் செல்வாக்கு இது எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்குங்க. வருமானத்தில் குறைவு எதுவுமே இருக்காதுங்க. ஆனாலுமே கூட பொதுப்பணி அப்படின்னு செய்கிறப்ப உங்களோட கையில் இருக்கிற பணத்தை வச்சு தாங்க நீங்கள் செய்ய போகிறீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட அன்பு ஆதரவு இதெல்லாமே கிடைக்க போகுதுங்க. இதனால் படிப்படியாக தான் வளர்ச்சி அடைய போகிறீங்க. பொருளாதாரம் கூட சிறப்பாக தாங்க இருக்கும். தேவையில்லாத வீண் செலவுகளை நீங்கள் குறைச்சிக்கிட்டாலே போதுங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போகலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க. இவங்களுக்கு பெற்றோர்களின் ஆதரவு வந்து கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட படிக்கிற மாணவர்களோட ஒத்துழைப்பு அதிகமாகவே கிடைக்க போகுது. எந்த ஒரு தப்பு செஞ்சாலும் அதை வந்து பெருசுப்படுத்தாமல் விட்டுடுங்க. அறிவியல் தொழில்நுட்ப மாணவர்களுக்கு வந்து ஆரம்ப நிலை மாணவர்களுக்கும் படிப்பில் வந்து ஆர்வம் காட்டி பெற்றோர்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுங்க. யோகாசன பயிற்சியை கூட விருப்ப பாடமாக எடுத்து நீங்கள் படித்து அதில் கூட நல்ல மார்க் வாங்க முடியுங்க. உங்களுக்கு உத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகுதுங்க. மந்த நிலை எல்லாமே மாறி விற்பனை வந்து அதிகமாக போகுதுங்க. அதனால பழைய பாக்கிகளும் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட புத்திசாலித்தனத்தால வேலை எல்லாத்தையுமே சீக்கிரமா செஞ்சு முடிச்சு பாராட்டு கூட கிடைக்குங்க. இதனால பதவி உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் வந்து நிம்மதியான சூழ்நிலை தாங்க உருவாக போகுது. எங்கேயாவது சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்குவீங்க. இல்லைன்னா விருந்து நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கிட்டு நீங்க வந்து சந்தோஷமான சூழ்நிலை தாங்க அனுபவிக்க போறீங்க. குழந்தைகள் கூட உங்களோட பேச்சு கேட்டு நடந்துக்கோங்க. அதனால உங்களுக்கு பெருமை கிடைக்க போகுதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருஷம் வந்து திடீர் செலவெல்லாம் வரலாங்க. ஆன்மீகத்துல நாட்டம் வந்து உங்களுக்கு அதிகமாகுங்க. அதனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால நல்ல ஒரு முன்னேற்றம் தாங்க ஏற்படக்கூடிய ஆண்டா இது அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் நீங்க முயற்சி செஞ்சாலே போதுங்க. சிறந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும். உற்பத்தி துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலை வந்து நிறைய இருக்குங்க. ஓய்வு இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. உங்களோட வேலையில் வந்து புதிய திட்டங்கள் எல்லாம் தீட்டி சிறப்பான பலன்கள் எல்லாத்தையுமே அனுபவிக்க போறீங்க. சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் வந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் தங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா அதெல்லாம் வேலை காரணமாக தான். பதவியில் முன்னேற்றம் கூட இருக்குங்க. கடின உழைப்பு புத்திசாலித்தனம் இது எல்லாமே உங்களோட பதவி உயர்வுக்கு காரணமாக இருக்கும். உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஆனாலுமே கூட பணம் சம்பந்தமான விஷயத்துல கூட கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க பிறக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது.
பரிகாரமா முடிஞ்ச வரைக்கும் புதன்கிழமையில பக்கத்துல இருக்க பெருமாள் கோயிலுக்கு போய் 11 முறை சுத்தி வாங்க, நல்லது நடக்கும். யாரெல்லாம் இது மாதிரி பெருமாள் கோயிலுக்கு சனிக்கிழமை தோறும் போயிட்டு வரீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கூடவே பெருமாளை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.